अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणी। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। கர்மயோகம் அப்படிங்கிற இந்த சாப்டரே ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தா, அர்ஜுனனுக்கு ஒரு டவுட் இருந்ததுன்னு பார்த்தோம். ஸோ நான் கர்மயோகம் பண்ணணுமா இல்லைனா ஞான யோகம் பண்ணணுமா அப்படிங்கிற டவுட்டு அர்ஜுனனுக்கு ஏற்பட்டதுனால அதுக்கு ஆன்சர் பண்ணுற விதமாக தான் இந்த 3வது அத்தியாயத்தை நாம் பார்த்துட்டுருக்கோம். ஸோ அர்ஜுனன் என்னெல்லாம் ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராபப்ளி அவனுக்கு இருந்திருக்கலாம் அப்படின்னா, சந்நியாசம் எடுத்துட்டா நமக்கு மோட்சம் டெஃபினட்டாக கிடச்சிடும், அதனால நம்ம இந்த டியூட்டிஸ் எல்லாத்தையும் திறந்துட்டு போய் ஒரு ஆசிரமத்துக்கு போய் ஒரு குரு கிட்ட போய் நம்ம சந்நியாசம் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இந்த வார்லெலாம் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம். அண்டு கிருஷ்ணர் ஆல்ரெடி சொல்லியிருக்கார், எது ஸ்ரேயஸ் அப்படின்னா ஞானம் தான், ஞானம் அடையிறது தான் இருக்கிறதுலேயே உயர்ந்த விஷயம். அதனால நம்ம சந்நியாசம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மோக்ஷம் அப்படின்னு நம்ம ப்ராபப்ளி யோசிக்கலாம். அதனால இப்போது கிருஷ்ணர் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, வெறும் சந்நியாசம் எடுத்துக்கிறதுனால ஒருத்தருக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சந்நியாசம் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் விஷயம். இப்போ அந்த சந்நியாசம் அப்படிங்கிறது இன்டர்னலாக நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறத தான் நமக்கு இங்கே சொல்லிகிட்டே வரார். அப்போது அந்த கர்மத்துடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்லிவிட்டு, அந்த கர்மம் அப்படிங்கிறது நம்மளை பந்தப்படுத்தும் ரைட்டு, ஆனால் அந்த கர்மத்தையே ஒரு நேக்காக நாம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த பந்தப்படுத்துகிற கர்மமே நம்மளை பந்தத்திலேருந்து ஃப்ரீ பண்ணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ எப்படி நான் அந்த கர்மத்தை பண்ணுறது அப்படின்னு அந்த கேள்வி வரும் பொழுது 8வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து நமக்கு கர்மயோகத்தினுடைய விஷயங்களை பற்றி கிருஷ்ணர் சொல்லிட்டு வர்றார். இப்போ 8வது ஸ்லோகத்தில் நியதம் குரு கர்மத்துவம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ அந்த நியதம் அப்படிங்கிற வார்த்தையை நாம் கமாண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நியத்தம்னா டெஃபினட்டாக நீ கர்மம் பண்ணணும். எப்படி பண்ணணும் அந்த கர்மாவைனா யோகமாக பண்ணணும். அப்போ கர்மயோகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ப்ராப்பர் ஆக்ஷன் ப்ளஸ் ப்ராப்பர் ஆட்டிடியூட்னு பார்த்தோம். ப்ராப்பர் ஆக்ஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது 3 விதமான கர்மா பார்த்துட்டோம். சாத்வீக கர்மா பண்ணுறது தான் ப்ராப்பர் ஆக்ஷன். ஆனால் எனக்கு எப்படி தெரியும் நான் பண்ணுறது சாத்வீக கர்மாவா இல்லையா அப்படின்னா, அதுக்கும் வேதமே பதில் சொல்லித்துன்னு பார்த்தோம். பஞ்சமகா யஜ்ஞம் நீ பண்ணிட்ட அப்படின்னா அது சாத்வீக கர்மா. இப்போ அந்த பஞ்சமகா யஜ்ஞத்தை நீனு டெஃபினட்டாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா
கர்மஜ்யாயோ ஹ்ய கர்மணஹா அப்படின்னா கர்மம் அக்கர்மத்தை விட சிறந்தது. நீ ஆக்ஷன் பண்ணுறியே அது இன்ஆக்ஷனை காட்டிலும் சிறந்தது. ஏன் அப்படி அப்படின்னா ஷரீர யாத்ரா அப்படி. அப்போ இந்த லைஃப் மூவ் ஆகணும் இல்லையா? இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் நம்ம ஏதாவது பண்ணித்தான் ஆகணும். அதுக்கு நீ டெஃபினட்டாக ஏதாவது ஒரு ஆக்ஷனை பண்ணித்தான் ஆகணும். உன்னால் ந பிரசித்தியேத் அகர்மணஹா அப்படின்னு சொல்கிறார். உன்னால் அகர்மம் அப்படின்னா இன்ஆக்ஷனை உன்னால் இன்ஆக்டிவாக உன்னால் இருக்க முடியாது. ந பிரசித்தியேத்னா இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு அர்த்தம். இன்ஆக்டிவாக உன்னால் இருக்க முடியாது. இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் நீ டெஃபினட்டாக எதையாவது பண்ணித்தான் ஆகணும். இப்போ எதையாவது பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல அந்த கர்மத்தை நீ இப்போது யோகமாக பண்ணு. ஸோ ஃபஸ்ட்டே கமாண்ட்மெண்ட்டாக கொடுத்தார், ஆக்ஞா அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஏன் எல்லாரையும் பயமுறுத்துகிற மாதிரி தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேருக்கு மெச்சோர்டு மைண்ட் இருக்கும், அவளுக்கு யஜ்ஞாவா பண்ணு அப்படின்னு சொன்னார். ஏன்னா கர்மயோகம் அப்படிங்கிறது இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப். ஸோ டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் அதை கிருஷ்ணர் நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறார். அப்போது கட்டளையாக பார்த்தோம் அப்படின்னா விஹித்த கர்மாவாக ஆயிடுறது. அதையே வர்ஷிப்பாக பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பகவான் இதை எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருக்காரு, அப்போ பகவானுக்கு கிராட்டிடியூட் பண்ணுற விதமாக நான் எல்லா ஆக்ஷன்ஸையும் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் அதுவே இப்போது யஜ்ஞம். இல்லை அப்படிலாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னா அது இன்னொரு ஆங்கிள் என்ன சொன்னார், உன்னுடைய செல்ஃப் க்ரோத்துக்கு கூட நீ கர்மயோகத்தை பயன்படுத்தலாம். அதை ஒரு மீன்ஸாக நீ பயன்படுத்து. அது என்ன பண்ணும், நம்மளுடைய மைண்டை ப்யூரிஃபை பண்ணும், சித்த சோதகம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் கர்மயோகத்தை எப்படி பண்ணலாம் அப்படின்னா எல்லா லெவல்ஸ்லேயும் ஹார்மனியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நீ கர்மயோகம் தான் பண்ணி ஆகணும். அதை தர்ம அப்படிங்கிற ஆங்கிளில் கிருஷ்ணர் ப்ரெசென்ட் பண்ணார். அப்போ இண்டிவிஜுவல் லெவலில் ஹார்மனி, ஃபேமிலி லெவலில் ஹார்மனி, சொசைட்டி லெவலில் ஹார்மனி, நேஷ்னல் லெவலில் ஹார்மனி, இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் ஹார்மனி. அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாலும் நீ கர்மயோகம் பண்ணித்தான் ஆகணும். ஸோ எந்த ஆங்கிள்லேருந்து நாம் கர்மயோகத்தை அப்ரிஷியேட் பண்ணுறோங்கிறது இம்பார்ட்டண்ட் இல்லை. ஆனால் கர்மயோகம் நாம் ஏதோ ஒரு வகையில் பண்ணியே ஆகணும். இப்போ 4 ஆங்கிள்ஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார்ல, இதில் எந்த ஆங்கிள் நமக்கு நம்மளை ஈர்க்கிறது, நம்மளால் எதை அப்ரிஷியேட் பண்ண முடியறது அப்படின்னு பார்த்து அப்போ தெரிஞ்சிடும் நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அப்படின்னு. ஸோ எது நம்மளுக்கு அப்பீலிங்காக இருக்கோ அதை எடுத்துட்டு நாம் கர்மயோகத்தை பண்ணணும். ஸோ இந்த டாபிக் 8வது ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பித்து 20வது ஸ்லோகம் வரைக்கும் ஆக்சுவலாக இந்த டாபிக் ஆனது போகிறது. இன்ஃபேக்ட் 20வது ஸ்லோகத்துடைய ஃபஸ்ட்டு லைன் வரைக்கும் இந்த டாபிக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம 19th ஸ்லோகம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, தஸ்மாத் அசக்த சததம் காரியம் டியூட்டி இல்லை. டெஃபினட்டாக ஒரு அன்பிளசன்ட் டியூட்டி அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் அது உன்னுடைய டியூட்டியாக இருக்கிறதுனால நீ அதை பண்ணியே ஆகணும். அப்போ நம்ம எல்லாருக்கும் என்னென்ன டியூட்டி அந்தந்த ஆசிரமத்தில் இருக்கோ அதை நாம் டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணணும். அதுதான் இந்த ஸ்லோகத்துடைய மெசேஜ். நெக்ஸ்ட் ஸ்லோகா படிக்கலாம். ஸ்லோகா நம்பர் 20. கர்மணைவ ஹி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயः லோகசங்கிரஹமேவாபி சம்பஷ்யன் கர்த்துமர்ஹசி. இப்போ கிருஷ்ணர் இப்படி சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு இன்னும் கஷ்டமாயிடுறது. இப்போ கான்ஃபிடென்ஸ் இல்லாத மாதிரி ஆயிடுறது அர்ஜுனனுக்கு. இப்போ ஜென்ரலாகவே நம்ம எல்லாருக்கும் என்ன ஒரு தாட் இருக்கும் அப்படின்னா, இந்த ஃபேமிலியிலேயே இருந்துட்டு இப்போது கிருஷ்ணருடைய அட்வைஸ் என்ன அர்ஜுனனுக்கு, நீ கிரகஸ்தாசிரமத்திலேயே கண்டினியூ பண்ணிண்டு
கர்மயோகம்லாம் பண்ணி இப்படி பியூரிஃபிகேஷன் அடைஞ்சு பேரலாக இந்த ஞான விஷயங்களை கேட்டு ஞானம் அடையணும். இதுதான் வந்து கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். இப்போ அவனுக்கு இன்னும் டெஃபினட்டாக டவுட்டு இன்க்ரீஸ் ஆகிறது. எப்படி ஒரு பர்சன் ஃபேமிலியிலேயே இருந்துட்டு இந்த ஞான விஷயங்களை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டாலே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நமக்கு இருக்கும் இல்லையா? அதுவும் அந்த கடமைகள் இந்த அலைகள் ஓய்வதில்லை மாதிரி நமக்கு கடமைகள் ஓய்வதே இல்லை, மாற்றி மாற்றி ஏதோ ஒன்று வந்துட்டே இருக்கும். அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி மோட்சமெல்லாம் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாத்தியப்படுமா? யாருக்கு? ஒரு ஃபேமிலி பர்சனுக்கு இதெல்லாம் நடக்கிற காரியமா? கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவாளுக்கு மோட்சம் இம்பாசிபிள் இப்படின்னு நமக்கு ஜென்ரலாக ஒரு தாட் வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் என்ன நினைக்கிறோம், அதனால் இப்போ மோட்சம்லாம் வேணும்னா எல்லாத்தையும் விட்டுட்டு சந்நியாசம் எடுத்துட்டு ஒரு ஆசிரமத்தில் போய் இருந்தால் தான் நமக்கு இந்த மோட்சம் அப்படிங்கிற விஷயம் பாசிபிள் இப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு ஸ்டான்ச் ஒப்பீனியனை நாம் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். அர்ஜுனனுக்கும் இப்போது இது ப்ராப்ளம் இல்லையா? கிருஷ்ணர் வேறு சொல்லிட்டார், நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு. இன்ஃபேக்ட் அர்ஜுனனுடைய கேஸ் இன்னுமே ரொம்ப மோசம். இப்போ நமக்குன்னா நம்மளுடைய ஃபேமிலி மட்டும்தான். அர்ஜுனனுக்கு அவன் ரூலர்ல. அப்போ அந்த கிங்டமில் எத்தனை ஃபேமிலி இருக்கோ அத்தனை ஃபேமிலியும் அவனுடைய ஃபேமிலியாக இப்போ அவன் பார்க்கணும். அந்த காலத்தில் ராஜாலாம் அப்படி தான் இருந்தா. எவ்வளோ பிரஜை இருக்காளோ அவள் எல்லாரையும் தன்னுடைய ஃபேமிலி மெம்பராக பாவிச்சு தான் அவளுக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் பண்ணான். அப்போ ஒரு ராஜா அப்படின்னா இப்போ சொல்லணும் அப்படின்னா ஒரு பிரைம் மினிஸ்டர், இப்போ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் கீதா கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? பாசிபிளா அது? ஏன்னா அவருக்கு எவ்வளோ விஷயங்கள் பேக்ரவுண்டில் ஓடிண்டே இருக்கும். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், நிறைய நலத்திட்டங்கள். இப்போ சென்னை வெள்ளத்துக்கு கிராண்ட் பண்ணலாமா வேண்டாமா, அதுக்கு ஆய்வுக்கு அனுப்பணும், மினிஸ்டர் போகணும் வரணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேக்ரவுண்டில் ஓடின்னு இருக்கும் பொழுது அவரால் எப்படி உட்காந்து கீதா கிளாஸ் கேட்க முடியும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். அவராலேயே முடியும்னா நம்மளாலேயே முடியாது. ஒரு கண்ட்ரியுடைய பிரைம் மினிஸ்டர்னால முடியும் அப்படின்னா ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரே ஒரு ஃபேமிலி, மிஞ்சி போனால் 4 பேர் 5 பேர், நம்மளால் ஏன் முடியாது? அப்போது ஒரு கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துண்டு இது மாதிரி சாஸ்திரம் படித்து டெஃபினட்டாக மோட்சம் அடைய முடியும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப கிளியராக இந்த ஸ்லோகம் மூலமாக பகவான் நமக்கு எடுத்து சொல்கிறார். இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஆசிரமங்கள்லாம் இருக்கு இல்லையா, கிரகஸ்தாசிரமம், சந்நியாச ஆசிரமம், எந்த ஆசிரமத்தை எடுத்துட்டாலும் அதுக்குன்னு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும், அதுக்குன்னு மைனஸ் பாயிண்ட்டும் டெஃபினட்டாக இருக்கும். இக்கரைக்கு அக்கறை பச்சை. இப்போ கிரகஸ்தா சந்நியாசி இந்த 2 பேரில் யார் கொஞ்சம் அட்வான்டேஜியஸ் பொசிஷனில் இருக்கா? கிரகஸ்தாவா சந்நியாசியா? ஜஸ்ட் காமன் சென்ஸ் தான், ரொம்பலாம் யோசிக்கவே வேண்டாம். கண்டிப்பாக கிரகஸ்தா தான் அட்வான்டேஜியஸ் பொசிஷனில் இருக்கா. ஏன்? இப்போ கிரகஸ்தா நினச்சா சந்நியாசாசிரமத்துக்கு போகலாம் இதை விட்டுட்டு. ஆனால் ஆல்ரெடி சந்நியாச ஆசிரமத்தில் இருக்கிறவாளால் திருப்பியும் கிரகஸ்த ஆசிரமத்துக்கு வர முடியாது. அதனால தான் சந்நியாச ஆசிரமம் 1 வே அப்படின்னு சொல்லுவாள். போயாச்சுன்னா திருப்பியும் வர முடியாது. அதாவது சந்நியாசத்துக்கே சந்நியாசம் கொடுக்க முடியுமானா அது மாதிரி பண்ண முடியாது. அப்போ ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் ப்ளஸ்ஸும் உண்டு மைனஸும் உண்டு. அதை நம்மளுக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிடுது அப்படின்னு சொன்னால் நத்திங் லைக் தட். இப்போ நம்ம ஆசிரமம் அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக நீங்கள் என்ன நினச்சிப்பீள்? சந்நியாசிகள் தங்குற இடம் ஆசிரமம் இல்லை, தப்பு அப்படிங்கிறது வேதம். நீ தங்கறையே அந்த இடமே கூட இப்போ இருக்கிறது இல்லை, நம்ம எல்லாரும் அவளுடைய பிளேஸில் தங்குறோமே அது கூட ஆசிரமம் தான். அதனால தான் என்ன பேர்? கிரகஸ்த ஆசிரமம், பிரம்மச்சரிய ஆசிரமம், வானப்பிரஸ்த ஆசிரமம்.
ஆனால் கிரகஸ்த ஆசிரமம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட வீடு இருக்குல்ல, நம்மளோட வீட்டையே நாம் வந்து ஆசிரமமாக வச்சுக்கணும். ஆனால் நாமெல்லாம் எப்பேற்பட்டவா? ஆசிரமத்தையே வீடாக கன்வெர்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கெல்லாம் பேராற்றல் இருக்குது. நிவத்திய ராகசிய கிரகம் தபோவனம். அட்டாச்மெண்ட்டோடு இருந்தேன்னா அது வீடு. டிட்டாச்மெண்ட்டோடு இருந்தால் நாம் இருக்கிற இடமே ஆசிரமம். அது என்ன சொல்லுவா? தண்ணி போட்டு தண்ணியில் இருக்கணும், தண்ணி போட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு எங்களுடைய குருநாதர் அடிக்கடி எங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பார். நீ ஃபேமிலியில் இருக்கணும், ஃபேமிலி உனக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் நாம் இருக்கிற இடம் வந்து ஆசிரமமாக இருக்கும். அப்போ எங்கே நம்ம வசிக்கிறோமோ அந்த வீட்டில் இருந்துட்டே நாம் வந்து மோட்சத்தை அடையலாம். அப்போ நாட்டை ஆள்றவா கூட அவள் பெரிய பெரிய பொறுப்புகள்லாம் அவளுக்கு இருந்தால் கூட அவளால் வந்து மோட்சம் அடைய முடியும் அப்படின்னு இங்கே வந்து கிருஷ்ணர் சொல்கிறார். அதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறார் அப்படின்னா, ஒரு ரூலர், ஒரு கிங்டமை ரூல் பண்ணுற ஒரு ராஜாவையே வந்து இங்கே நமக்கு வந்து எக்ஸாம்பிளாக கொடுக்குறார். அதுவும் அவரே சொந்தமாக கொடுக்குறாரானா உபனிஷத்தில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு, அதையே எடுத்து நமக்கு இங்கே கொடுக்குறார். யார் அந்த ராஜானா? ஜனக மகாராஜா. ஜனகாதய அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஜனக ஆதயன எக்ஸெட்ரா அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜனக மகாராஜாவை இங்கே ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்குறார். இது எந்த உபனிஷத்தில் வருது அப்படின்னா பிருஹதாரண்யக உபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத் இருக்குது. அங்கே வந்து நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. பிராமணம் அப்படின்னு பேர். அங்கே வந்து எப்படி இருக்கும்னா எல்லாமே டயலாக் ஃபார்மேட்டில் இருக்கும் இல்லையா? சம்வாத தான் உபனிஷத்தில் ஜென்ரலி பார்த்தோம்னா டீச்சர் ஸ்டூடெண்ட் சம்வாதம் இருக்கும். இங்கே வந்து நிறைய ராஜா அப்புறம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சம்வாதம் வந்து அங்கங்கே நிறைய பிராமணங்களில் வந்து இந்த உபநிஷத்தில் நம்மளால் பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து கார்க அஜாதசத்ரு சம்வாத அப்படின்னு ஒரு போர்ஷன் வருது. அந்த கார்க அப்படிங்கிறவர் வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்காலர்லி பர்சன். பை ப்ரொஃபஷன் அவர் வந்து பிராமண ப்ரொஃபஷன். அவர் என்ன பண்ணுறார், இப்படி தேசாந்திரம் வரும் பொழுது இந்த அஜாதசத்ரு அப்படின்னு அந்த சத்திரிய ராஜா அவருடைய கிங்டமுக்கு வந்து உனக்கு வந்து நான் பிரம்மனை பற்றி சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, சரி சொல்லித்தாங்கோ அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். இவரும் வந்து பிரம்மனை பற்றி சொல்கிறார். சொல்லி முடித்த உடனே அந்த அஜாதசத்ரு கேட்குறான், உங்களுக்கு இவ்வளவு தான் பிரம்மனை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அப்போ இவர் வந்து தன்னோட தப்பை வந்து உணர்ந்து அவன் காலில், ராஜா காலில் விழுந்து, நீங்கள் என்ன ஸ்டூடெண்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்கோங்கோ அப்படின்னு சொல்லி இப்போ அஜாதசத்ரு டீச்சர், இந்த கார்க அப்படிங்கிற பர்சன் வந்து ஸ்டூடெண்ட்டாக ஆகிறார். இந்த மாதிரி நிறைய சம்பாதங்கள் நாம் வந்து அந்த உபனிஷத்தில் பார்க்கலாம். இன்ஃபேக்ட் ஜனக அஜாதசத்ரு பிராமணம் அப்படின்னே ஒன்று இருக்குது. அஜாதசத்ரு பிராமணம்னு இருக்குது. அதில் இந்த ஜனகருக்கும் அஜாதசத்ருவுக்கும் வந்து டயலாக் இருக்கிற மாதிரி ஒரு போர்ஷனும் இருக்குது. அப்போ இங்கே கிருஷ்ணர் வந்து அந்த மாதிரி ஒரு பர்சனை எடுத்து எக்ஸாம்பிளாக கொடுக்குறார். இப்போ ஜனகர்னால் அவருக்கு எவ்வளோ பொறுப்புகள் இருக்கும். இப்போ எப்படி தசரத சக்கரவர்த்தியோ அதே மாதிரி தான் ஜனக மகாராஜா. அவருக்கும் ஒரு பெரிய கிங்டம் இருந்திருக்கும், பெரிய பெரிய பொறுப்புகள்லாம் இருந்திருக்கும். எல்லாத்தையும் வச்சுண்டு அப்போ அவர் வந்து அந்த ஆட்சியெல்லாம் புரிகிறார்ல, அவரோட வேலை பண்ணுறார்ல. அப்போ அந்த வேலையை அவர் என்னவா பண்ணியிருக்கார் அப்படின்னா கர்ம யோகமாக அவர் பண்ணியிருக்கார். அப்படி பண்ணி அவருடைய மைண்டை வந்து ப்யூரிஃபை பண்ணி ஞான விஷயங்களை கேட்டு ஞானமும் அவர் அடைஞ்சிருக்கார். அது மட்டும் இல்லை, மற்றவாளுக்கும் அதை அவர் சொல்லி கொடுத்துருக்கார். அதனால கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனா நீ இங்கேருந்து ஓடி போகணும்னு மட்டும் நினைக்காத, உன்ன மாதிரியே. ஏன்னா ஏன் வந்து ஜனகர் எக்ஸாம்பிள் கொடுக்குறார், அவனுக்கு ரிலேட்டடாக யாரையாவது சொன்னால் தானே அவனால் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கு எதாவது சொல்லணும்னா பக்கத்து வீட்டு மாமாவை பாரு, எதிர்த்த வீட்டு மாமாவை பாரு அப்படின்னு சொல்லி நமக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அர்ஜுனனுக்கு வந்து அவனை மாதிரியே இருக்கிற ஒரு க்ஷத்ரிய ராஜாவை எக்ஸாம்பிளாக கிருஷ்ணர் வந்து கொடுக்குறார். ஸோ ஜனகாதய, ஜனகர் மாதிரி இருந்த ராஜாக்கள். ஸோ சங்கரர் வந்து அவரோட பாஷ்யத்தில் ஜனகர், அஸ்வபதி,
அஜாதசத்ரு இப்படின்னு சில பேர்களை எல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணுறார். அஸ்வபதி அப்படிங்கிறவர் வந்து கைகேயியோட அப்பா. ஸோ அவள் எல்லாரும் வந்து இந்த ஞானத்தோட தான் ஆட்சி புரிந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. சம்சித்திம் ஆஸ்திதா அப்படின்னா, சம்சித்திம்னா மோக்ஷம்னு அர்த்தம். சம்சித்திம் ஆஸ்திதான மோக்ஷம் அடைந்தார்கள். எப்படி? கர்மணா ஏவ, கர்மங்கள் பண்ணிண்டு இருக்கக்கூடிய அந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டே அவர்கள் மோக்ஷம் அடைந்தார்கள். அப்போ எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடு இருந்துட்டு அவளால் இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. நாட் ரன்னிங் அவே ஃப்ரம் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ ஆசிரமம்லாம் அவள் சேஞ்சே பண்ணிக்கல. கிரகஸ்தாசிரமத்துலேயும் வேறு ஆசிரமம்லாம் போவே இல்லை, அங்கேயே இருந்துட்டு அவளால் இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. அப்போது இது கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டு மோக்ஷம் பாசிபிள் அப்படிங்கிறத இவா எல்லாரும் ப்ரூவ் பண்ணுறா. அதனால அர்ஜுனா நீயும் இங்கேயே கண்டினியூ பண்ணு, கர்மயோகத்தை ஃபாலோ பண்ணு. அப்படின்னா இப்போ அவனுக்கு வந்து வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணி உன்னோட மைண்டை ப்யூரிஃபை பண்ணிக்கோ, ஞான யோகத்தை கண்டினியூ பண்ணி ஆத்ம ஞானத்தை அட. ஸோ கிரகஸ்த ஞானியாக இரு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா 4வது அத்தியாயத்தில் நாம் பார்ப்போம் கிரகஸ்த ஞானி பற்றி கிருஷ்ணர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார், எப்படி இருப்பாவா அப்படின்லாம் சொல்லுவார். இப்போ இந்த எக்ஸாம்பிள் கொடுக்கறது மூலமாக கிருஷ்ணர் ஆக்சுவலாக அர்ஜுனனுக்கு கான்ஃபிடென்ஸை கொடுக்குறார். உன்னால் கண்டிப்பாக முடியும், ஏன்னா உனக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்கா. அப்போ இந்த எக்ஸாம்பிளோட ஆக்சுவலாக கர்மயோகம் டாபிக் இஸ் ஓவர் இந்த சாப்டரில். இப்போ இந்த ஸ்லோகத்தோடைய 2வது லைன்லேருந்து நமக்கு வேறு ஒரு டாப்பிக்கை கிருஷ்ணர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். இப்போ இந்த புது டாப்பிக்குடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் வந்து சொன்னார் கர்மயோகம் வந்து சித்த சுத்திக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அது மூலமாக நீ வந்து ஞானம் அடையலாம் அப்படின்னு சொன்னார். இப்போ ஞானம் அடைஞ்சால் அவன் என்ன ஆகிடுவா? ஞானி ஆகிடுவா. ஞானி ஆன உடனே ஹீ பிகம்ஸ் அ ஃப்ரீ பர்சன். ஃப்ரீ ஆன உடனே அந்த பர்சனுக்கு இப்போது கர்மயோகம் கம்பல்சரியா நாட் கம்பல்சரியா? அந்த பர்சன் ஞானம் அடைஞ்சு ஞானி ஆயிட்டார். இப்போ அவருக்கு கர்மயோகம் கம்பல்சரியா இல்லை இல்லையா? அப்படின்னா கம்பல்சரி கிடையாது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு விஷயம் அதனுடைய பர்பஸை சால்வ் பண்ணிடுதுன்னு சொன்னால் அதை நாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஞானிக்கு கர்மயோகம் இஸ் நாட் ரிக்வயர்டு. அதனால் கிருஷ்ணர் சொல்கிறார், ஞானி வேணும்னா கர்மம் பண்ணலாம், வேண்டாம்னா பண்ணாமலும் இருக்கலாம். நைவ தஸ்ய கிருதேனார்த்தா நாகிருதே நேஹ கஷ்சன நச்சாஸ்ய சர்வபூதேஷு கஷ்டிதர்த்த வியபாஸ்ரயா அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஞானி வந்து ஆக்ஷனோடையும் அடிக்டட் கிடையாது, இன்ஆக்ஷனோடையும் அடிக்டட் இல்லை அப்படின்னு பார்த்தோம். இப்போ இங்கே வந்து கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? ஞானிக்கு கர்மா நாட் ரிக்வயர்டு. கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். ஞானிக்கு கர்மா நாட் ரிக்வயர்டு. ஞானி கர்மாவே பண்ணக்கூடாதுன்னு கிருஷ்ணர் சொல்லலை. என்ன சொல்கிறார்? நாட் ரிக்வயர்டு அப்படின்னு சொல்கிறார். ஞானிக்கு கர்மா அவசியம் இல்லை. ஹீ மே டூ ஆர் ஹீ மே நாட் டூ. அது அவருடைய டெசிஷன். இப்போ ஒரே இடத்துலையே உட்காந்துட்டு யாரை பற்றியும் யோசிக்காமல் எதை பற்றியும் இது பண்ணாமல் ஒரு பாசிவ் ஞானியாகவும் அந்த பர்சன் இருக்கலாம். எங்கேயுமே வெளியில் வராமல் ஒரே ஒரு ரூம்லேயே இருந்துட்டு பாசிவாக ஆக்டிவாக இல்லாமல் பாசிவாக இருக்கலாம். ஆர் சங்கரர் மாதிரி ஆல் ஓவர் த கண்ட்ரி ஆக்டிவாக ட்ராவலும் பண்ணலாம்.
நிறைய கிரந்தங்கள் எல்லாம் எழுதி எவ்வளோ பண்ணியிருக்காரு இல்லையா சங்கராச்சாரியார், ஆதிசங்கரர். அந்த மாதிரி நிறைய வேலையும் பண்ணலாம். இப்போ சப்போஸ் அர்ஜுனன் வந்து பாசிவ் ஞானியை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துட்டான்னா, நமக்கு எது சொன்னாலும் கரெக்டாக எப்படி தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாதோ, தப்பாக புரிஞ்சுக்கிறது தான் நமக்கு பழக்கம் இல்லையா? அதனால் எவ்வளோ கேர்ஃபுல்லாக வந்து ஒரு சென்டென்ஸ் சொல்லி அந்த சென்டென்ஸை இப்படி நீ புரிஞ்சுடக்கூடாது அப்படின்னு இன்னொரு சென்டென்ஸும் வந்து கிருஷ்ணர் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ அர்ஜுனன் வந்து நானும் அந்த மாதிரி பாசிவ் ஞானியாக தான் இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னால் முதலுக்கே மோசமாயிடும். எவ்வளோ கஷ்டப்பட்டு கிருஷ்ணர் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா இப்போ அர்ஜுனன் வந்து ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா? அவன் நினைக்கிறது எல்லாம் கரெக்டுன்னு இப்போ ஒரு பர்சன் அவனுக்கு என்டார்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னா, அதுவும் கிருஷ்ண பரமாத்மாவே என்டார்ஸ் பண்ணிட்டா, நத்திங் லைக் தட். நம்ம எல்லாருமே அதனை எதிர்பார்ப்போம்ல, நான் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் எது கேட்குறோம்? நமக்கு டவுட் இருக்கிறதுனால தான் இன்னொருத்தர்கிட்ட கேட்குறோம். அந்த இன்னொருத்தர் ஓகேன்னு சொல்லிட்டா அவ்வளோதான், நம்ம சந்தோஷமாக ஆகிடுறோம். அந்த மாதிரி இப்போ அர்ஜுனன் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து இப்போ கிருஷ்ணர் ராமா நீ சொல்கிறது கரெக்டு தான்னு சொல்லிட்டா அப்படியே இங்கேருந்து ஓடிடலாம் அப்படின்னு பார்க்குறான். ஒரு எக்ஸ்கியூஸ்க்காக வெயிட் பண்ணுறான். இப்போ சப்போஸ் அர்ஜுனன் வந்து தன்னை ஞானின்னு சொல்லிண்டு, ஞானின்னு நினச்சிண்டு, நான் வந்து எங்கேயோ ஒரு ஓரமாக ஏதோ ஒரு ரிஷிகேஷோ உத்தரகாசியோ எங்கேயோ போய் உட்காந்துக்கிறேனே கிருஷ்ணா என்ன விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டான்னா என்ன பண்ணுறது? இப்போ ஞானியா இல்லையா அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ இந்த கரண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு அந்த டெஸ்டரெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறாள்ல, அந்த மாதிரி ஏதாவது டெஸ்ட்டெலாம் வச்சு கண்டுபிடிக்க முடியுமான்னா ஒரு டெஸ்ட்டு கூட கிடையாது. யாரெல்லாம் வந்து இன்னொருத்தர் ஞானியா இல்லையான்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறீங்களோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெயில் ஆகிடுவேன். ஏன்னா ஒரு நாளைக்கும் உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியாது. அதனால்தான் வந்து அர்ஜுனனே வந்து ஒரு ஞானியை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு கேள்வி கேட்குறான் கிருஷ்ணர்கிட்ட. இப்போ ஏதாவது ட்ரெஸ்ஸில் இருந்தெல்லாம் அவள் ஞானியா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா ட்ரெஸ்ஸில் இருந்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. சரி, தாடியை வச்சு ஞானியா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா தாடியை வச்சு கண்டுபிடிக்கணுன்னா ஒரு லேடி கூட ஞானியாக முடியாது இல்லையா? அப்போ தாடியெல்லாம் வச்சு நம்மளால் வந்து ஞானம் இருக்கா இல்லையா அப்படின்லாம் கண்டுபிடிக்க முடியாது. சரி, வயசு, இவ்வளோ வயசுக்கு மேலே தான் அவளுக்கு ஞானம் வரும், அந்த மாதிரி எதாவது க்ரைட்டீரியா இருக்கானா? அதுவும் இல்லை. அப்போ வாட் இஸ் த க்ரைட்டீரியன் ஞானிக்கு? ஞானம் மட்டுமே க்ரைட்டீரியன். அந்த ஞானத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஞானம் அப்படிங்கிறது அந்த கரணத்தில் இருக்கிற ஒரு விஷயமா இருக்கிறதுனால இப்போ நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீள் அப்படின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியுமா? அது மட்டும் தெரிஞ்சிடுதுன்னு வச்சுக்கோங்க, அதை விட ஒரு பேட் திங் வந்து இருக்கவே முடியாதுல்ல. அதனால ஞானத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஒருத்தர் ஞானியா இல்லையா அப்படின்னு நம்மளால் ஒரு நாளைக்கும் சொல்ல முடியாது. அது அவளுக்கு தான் தெரியும். இப்போ அர்ஜுனன் வந்து சப்போஸ் தன்னை அந்த மாதிரி தப்பாக நினச்சிண்டு எனக்கு கர்மம் எல்லாம் தேவையில்லை, ஏன்னா ஞானம் அடையணும்னு தானே நீ வந்து என்னை கர்மம்லாம் பண்ண சொன்ன, ப்யூரிஃபிகேஷன் பர்பஸுக்காக எனக்கு ஆல்ரெடி ஞானம்லாம் வந்தாச்சு, எனக்கு ப்யூரிஃபிகேஷன்லாம் இனிமேல் அவசியம் இல்லை, அதனால் நான் வந்து கர்மம் எல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பாசிவ் சன்னியாசியாக நான் போய்டுறேன், என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டான்னா என்ன பண்ணுறது? அதுக்கு கிருஷ்ணர் இங்கே ஒரு எக்ஸ்பிளனேஷனே கொடுக்குறார். அர்ஜுனா, நீ சப்போஸ் உன்னை ஞானின்னு சொல்லிண்டா கூட நீ உன்னுடைய டியூட்டியெல்லாம் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ என்ன கேள்வி வரும் நமக்கு? நான் ஞானி ஆகிட்டேன்னா நான் ஏன் வந்து என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியெல்லாம் கண்டினியூ பண்ணணும்? டியூட்டியை எதுக்கு பண்ணணும்? இப்போ டியூட்டியை எதுக்கு பண்ணணும்னு ஃபஸ்ட்டு கிருஷ்ணர் சொன்னார். நீ உன் டியூட்டியை பண்ணு. எதுக்கு? சித்த சோதகம், வெரி குட், பியூரிஃபிகேஷனுக்காக டியூட்டியை பண்ணு அப்படின்னு சொன்னார். பியூரிஃபிகேஷன் எதுக்கு? ஞான யோக்கியதா. ஞான யோக்கியதா எதுக்கு? ஞானம்க்கு. ஞானம் எதுக்கு?
மோட்சத்துக்கு. மோட்சமே எனக்கு கிடைச்சாச்சுன்னா கர்மா எதுக்கு? அதுக்கு கிருஷ்ணர் இங்கே ஆன்சரை கொடுக்குறார். இப்போ நீ இந்த சொசைட்டியில் இருக்கிற வரைக்கும் நீ தர்மத்தை ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். எஸ்பெஷலி அர்ஜுனன் ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஏன்னா அவன் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் பர்சனாலிட்டி, செலிப்ரிட்டி. அவன் நமக்கு தெரிஞ்ச செலிப்ரிட்டிலாம் இருக்காள்ல, அந்த மாதிரி அந்த காலத்தில் அர்ஜுனன் அப்படின்னா தெரியாத ஆளே கிடையாது. எல்லாருக்கும் அர்ஜுனனை தெரியும். அதனால நீ டெஃபினட்டாக நீ இப்படி ஃபேமஸாக இருக்கிற காரணத்தினாலேயே நீ ஞானியாக இருந்தால் கூட நீ கர்மத்தை பண்ணி ஆகணும். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நீ பண்ணணும். அதுக்கு என்ன பேர் கொடுக்குறார் அப்படின்னா லோக சங்கிரகமேவாபி. லோக சங்கிரகம் ஏவ அபி. இப்போ சொசைட்டியுடைய வெல்பீயிங்காக, லோக சங்கிரகம்னா சொசைட்டியை அப்லிஃப்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு அர்த்தம். அதுக்காக நீ உன்னுடைய டியூட்டியை பண்ணியே ஆகணும் அப்படின்னு அந்த டாப்பிக்கை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்போ நாம் எல்லாரும் நம்மளுடைய லைஃப்பை கரெக்டான டைரக்ஷனில் தான் வாழ்ந்துட்டுருக்கோமா, சரியான வாழ்க்கையை தான் நான் வாழறேனா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நான் கரெக்டாக தான் என்னோடய லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத எப்படி எதை வச்சு நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சாஸ்திரம் சொல்கிறது அதுக்கு 3 சோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அதாவது தர்மமான வாழ்க்கை முறை எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு 3 சோர்ஸ் இருக்குது. இப்போ தர்மமான வாழ்க்கை முறை தெரியாட்டி எப்படி நான் அந்த மாதிரி வாழறது இல்லையா? எனக்கு தெரிஞ்சால் தானே அந்த மாதிரி என்னால் வாழ முடியும். தெரியலை அப்படின்னு சொன்னால் என்னுடைய இஷ்டத்துக்கு எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அந்த மாதிரி நான் என்னுடைய லைஃப்பை லீட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அப்போ அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிற பேரில் அட்டகாசம்லாம் நடக்கிறதுல அதெல்லாம் ஏன் நடக்கிறது அப்படின்னா எது தர்மம் எது அதர்மம்னு தெரியாத காரணத்தினால தான். இப்போ லோக சங்கிரகம் ஏவாப்பி சம்பஷ்யன் கர்த்தும் அருகசி அப்படின்னு சொல்கிறார். அட்லீஸ்ட் அந்த லோக சங்கிரகம்காகவாவது அதை கன்சிடர் பண்ணியாவது நீ உன்னுடைய கர்த்தும் அருகசி, நீ உன் டியூட்டியை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த தர்மமான வாழ்க்கை முறை என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 3 சோர்ஸ் இருக்குன்னு சாஸ்திரமே நமக்கு சொல்கிறது. அந்த தர்மமான வாழ்க்கை முறை பற்றி எனக்கு தெரியலைன்னா நான் என்ன பண்ணிடுவேன்னா, என்னோடய லைஃப் எப்படி இருக்கும்னா என்னோடய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை பேஸ் பண்ணி என்னோடய லைஃப்பை அமைஞ்சிடும். ராக துவேஷ, பிடிச்சதுன்னா பண்ணுவேன், பிடிக்காட்டினா விட்டுடுவேன். அப்போ நான் ஒரு லிஸ்ட் வச்சுருப்பேன்ல, இதெல்லாம் பிடிச்ச விஷயம், இதெல்லாம் பிடிக்காத விஷயம். இவாள்லாம் எனக்கு பிடிச்சவா, இவாள்லாம் எனக்கு பிடிக்காதவா ஏதாவது கேட்டால் பண்ண முடியாது, பிடிச்சவா ஏதாவது கேட்டால் முடியலனா கூட எப்படியாவது அதை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அப்போது எது தர்மம் எது அதர்மம்னு தெரியலைன்னு சொன்னால் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் பேஸ்டாக என்னுடைய லைஃப்பை நான் லீட் பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி லீட் பண்ணுறவாள் சாஸ்திரம் பிராகிருத புருஷா அப்படின்னு சொல்கிறது. அன்கல்ச்சர்டு பீப்புள். அப்போ கல்ச்சர்டு பர்சன்னா யார்? சம்ஸ்கிருத புருஷா. தர்ம அதர்ம பேஸ்டு லைஃப்பை லீட் பண்ணுறவாளுக்கு பேர் சம்ஸ்கிருத புருஷா, கல்ச்சர்ட் பர்சன். அப்போ நான் ஒரு சம்ஸ்கிருத புருஷாவாக இருக்கணும் அப்படின்னா எனக்கு பிடிச்சதை நான் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? எது சரியோ அதை பண்ணணும். எது நன்மை கொடுக்குமோ அதை பண்ணணும். எது எனக்கு பிடிச்சிருக்கோ அதை பண்ணக்கூடாது. எது எனக்கு நன்மையை கொடுக்குமோ அதை நான் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு எது எனக்கு கரெக்டு அப்படின்னு தெரியணும், எது தப்புன்னும் எனக்கு தெரியணும். அப்போ தர்மம் எது அதர்மம் எதுன்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, வேதோகிலம் தர்ம மூலம். வேதம் நம்மளுக்கு ப்ரைமரி சோர்ஸ். தர்மம் அதர்மம் உனக்கு தெரியணும்னா நீ எங்கே போகணுன்னா
வேதத்துக்கிட்ட தான் போகணும். அதனால்தான் பூர்வ மீமாம்ச சூத்திரம் எப்படி ஆரம்பிக்கிறது? அதாத்தோ தர்ம ஜிக்ஞாசா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. எது தர்மம் எது அதர்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. அதுக்கு ப்ரைமரி சோர்ஸ் வந்து வேதம். இப்போ வந்து ஒரு மனுஷனை எடுத்துட்டோம்னா அந்த மனுஷனுடைய புத்தி வந்து ரொம்ப லிமிட்டெட் கெப்பாசிட்டி இல்லையா? எல்லாத்தையும் ஒரே ஆளால் தெரிஞ்சுக்க முடியுமான்னா எல்லாத்தையும் ஒரே ஆளால் தெரிஞ்சிக்க முடியாது. இப்போ வேதத்தில் இருக்கிற எல்லாத்தையும் என்னால் தெரிஞ்சுக்க முடியுமானா இட் இஸ் நாட் பாசிபிள். அதனால நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஒரு செகண்டரி சோர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் என்னது? ஸ்மிருதி. ஸ்ருதியை பேஸ் பண்ணி வந்த கிரந்தங்கள். ஸ்ருதினா வேதம். வேதத்தை பேஸ் பண்ணி வந்த கிரந்தங்களை நாம் வந்து ஸ்மிருதி அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நிறைய ரூல்ஸ்லாம் இருக்கும்ல. இப்போ தர்மசாஸ்திரங்கள்லாம் எடுத்துட்டா தர்மசாஸ்திரம் அப்படிங்கிறது என்னென்னா வேதத்திலேருந்து எடுத்து கம்பைல் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருப்பா. இப்போ அதெல்லாம் வந்து எவ்வளவோ 10,000 years பேக் 20,000 years பேக் இருந்த ஒரு கிரந்தம் அப்படின்னா அந்த ரூலெல்லாம் இன்றைக்கி என்னால் ஃபாலோ பண்ண முடியுமா? அந்த காலகட்டத்தில் இருந்ததை இன்றைக்கி என்னால் ஃபாலோ பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அப்போ சொல்கிறா நீ வந்து உன்னோட ஏரியாவில் கோவில் இல்லை அப்படின்னா நீ அந்த இடத்துல வாழக்கூடாதுன்னு சொல்கிறான். இப்போ நம்மளால் அதை ஃபாலோ பண்ண முடியுமா? ஃபாலோ பண்ண முடியாது. இப்போது ஒரு வீட்டில் வந்து டாய்லெட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படியெல்லாம் தர்மசாஸ்திரத்தில் இருக்குது. இவ்வளோ அடி நீ நடந்து போனால் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு டைரக்ஷன்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்கணும். அதெல்லாம் இப்போ வந்து காலகட்டத்தில் மொத்தம் இருக்கிறதே இவ்வளோ ஸ்பேஸ் தான் அப்படின்னா அதிலலாம் நம்ம எப்படி அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வாழறது? அப்போ என்ன பண்ணுறோம்? சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தினுடைய ஸ்பிரிட் மாறாமல் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ரூல்ஸை நாம் வந்து இன்டர்ப்ரெட் பண்ணிக்கிறோம். அப்போது யார் வந்து அதை நமக்கு சொல்லிக் கொடுப்பா? ஓகே, இந்த மாதிரி நீ வந்து இப்போ இந்த காலமுக்கு அது ஒட்டு வராது, அதனால இப்போ நீ வந்து இதை பண்ணிக்கோ அப்படின்னு யார் சொல்லிக் கொடுப்பா அப்படின்னா யார் வந்து யாருக்கு அந்த சாஸ்திரத்துடைய அறிவு இருக்கோ, யார் வந்து அதை படிச்சிருக்காளோ, அப்புறம் யாருக்கு வந்து சொசைட்டி மேலே அக்கறை இருக்கோ அந்த மாதிரி பர்சன்கிட்ட போய் நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு உபநிஷத்தே நம்மளுக்கு சொல்கிறது. ஏ தத்ர பிராமணா சம்மரிஷினஹா யுக்தா ஆயுக்தா அலூக்ஷா தர்ம காமாஸ்யுஹு யதா தேஷு வர்த்தேரன் ததா தேஷு வர்த்தேதஹ ஏஷ ஆதேஷஹா ஏஷ உபதேசஹா. இப்போது வேதம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறது. வேதம் சொல்கிறது எனக்கு தெரியும், நான் ஃப்ளெக்சிபிளாக தான் இருந்து ஆகணும்னு எனக்கு தெரியும்னு வேதமே சொல்கிறது. அதனால தான் அதை டைம் டெஸ்டட் அப்படின்னு சொல்கிறோம். எந்த காலகட்டத்துக்கும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்றால் என்ன பண்ண முடியுமோ அதை ஸ்பிரிட் மாறாமல் நீ வந்து பண்ணு அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த மாதிரி நாலெட்ஜ் இருக்கிற பர்சனை 3வது சோர்ஸாக எடுத்துக்கோன்னு சொல்கிறது. அவளுக்கு பேர் சிஷ்ட ஆச்சரஹா அப்படின்னு பேர். அப்போ சொசைட்டியில் ஒரு ரெஸ்பான்சிபிள் லைஃபை லீடு பண்ணுற பர்சன்ஸ், கல்ச்சர்டு பர்சன், இன்ஃபார்ம்டு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அவளுக்கு பேர் சிஷ்டஹா. அவள் எப்படி தெரிஞ்சுட்டுருப்பா? அவளுடைய டீச்சர்கிட்ட போய் இந்த விஷயங்களை எல்லாம் கற்றுண்டு அது மூலமாக அவள் சொசைட்டியை லீட் பண்ணுறவாளாக இருப்பாள். அப்போ சிஷ்டஹா அப்படின்னு சொன்னால் லைவ் மாடல்ஸ் அப்படின்னு அர்த்தம். அவள் நடத்துகிற வாழ்க்கை சிஷ்ட ஆச்சரஹா. அப்போ 3 சோர்ஸஸ் ஆஃப் நாலெட்ஜ் நம்மளுக்கு இந்த விஷயத்தில் கிடைக்கிறது. ஒன்று வந்து ஸ்ருதி, 2 வந்து ஸ்மிருதி, 3வது சிஷ்டஹா. இந்த 3ல் எது ரொம்ப பவர்ஃபுல்? இப்போ வேதம் வந்து நமக்கு தர்மத்தை டீச் பண்ணுறது, ஸ்ருதி வந்து தர்மத்தை டீச் பண்ணுறது, ஸ்மிருதியும்
ஸ்மிருதினா ராமாயணம், மகாபாரதம், இதிஹாச புராணங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஸ்மிருதி, செகண்டரி லிட்ரேச்சர். இதுவும் நமக்கு தர்மத்தை டீச் பண்ணுறது. மூணாவது சிஷ்ட ஆச்சரஹா, அவள் தர்மத்தை ஃபாலோ பண்ணி மக்களுக்கு வாழ்ந்து காட்டுறவா. அப்போ இந்த மூணில் எது பவர்ஃபுல்லு? மூணாவது தான் பவர்ஃபுல். ஏன்னா இந்த ஸ்ருதி ஸ்மிருதிலாம் எப்படி இருக்குன்னா எழுத்து ஃபார்மில் தான் அவைலபிள் ஆர் ஆடியோ ஃபார்மில் அவைலபிள். ஆனால் இந்த லைவ் பர்சன் இருக்காளே, அவள் ஆடியோ வீடியோ ரெண்டுத்துலேயும் அவள் வந்து அவைலபிள். அப்போ யார் சிஷ்டா, யார் வந்து ரோல் மாடல் அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு குழந்தைக்கும் யார் ஃபஸ்ட்டு ரோல் மாடல்? அம்மா தான் ஃபஸ்ட்டு ரோல் மாடல், அதுக்கப்புறம் தான் அப்பா. ஏன்னா குழந்தை இனிஷியலாக அம்மாவோட தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. அதனால தான் மாதா பிதா அப்புறம் குரு. அந்த காலத்தில் குருகுலம்லாம் போய் டீச்சரோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாள். இப்போ வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், ஸ்கூலில் டீச்சரோட ப்ராபப்ளி 5-6 ஹவர்ஸ் வந்து அந்த குழந்தை ஸ்பெண்ட் பண்ணுறது. அப்போ எந்த குழந்தைக்கு வந்து மாத்ரு சம்பந்தம், பித்ரு சம்பந்தம், ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கோ அந்த குழந்தை டெஃபினட்டாக ஒரு சம்ஸ்கிருதி புருஷாவாக ஆகும் அப்படின்னு வேதம் வந்து சொல்கிறது. மாதா பிதா குரு. நாலாவது யார் அப்படின்னா ராஜா அப்படின்னு பிருஹதாரண்யக உபனிஷத் சொல்கிறது. நாட்டை ஆள்ற ராஜாவும் ஒரு குழந்தைக்கு, ஒரு சிட்டிசனுக்கு ரோல் மாடல். ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு இப்போது கரண்ட் பீரியடில் அந்த மாதிரி ஒரு ராஜா நமக்கு கிடச்சிருக்கா, ஒரு ரோல் மாடல் ராஜா நம்ம எல்லாருக்கும் கிடச்சிருக்கா. இந்த மாதிரி நாலுமே இல்லாத போது தான் ஒரு குழந்தை என்ன பண்ணுறது, ஒரு சினிமா ஹீரோவை தன்னுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கிறது, இல்லைன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனை தன்னோட ரோல் மாடலாக எடுத்துக்கிறது. அவைலபிளாக இல்லைன்னா அது எங்கே போகும்? எங்கே இருக்கோ அந்த இடத்தை அந்த குழந்தை தேடி போகிறது. ஸோ அம்மா, அப்பா, டீச்சர், ரூலர் எல்லாரும் எப்படிப்பட்டவாளாக இருக்கணும்னா ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கணும். இப்போ கிருஷ்ணர் வந்து இங்கே என்ன சொல்கிறார், ஹே அர்ஜுனா, உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, நீ தெரிஞ்சோ தெரியாமலேயோ இந்த சொசைட்டியில் ஒரு இம்பார்ட்டண்ட் பர்சனாலிட்டியாக ஆகிட்ட. நீ வந்து ஒரு செலிப்ரிட்டியாக இருக்க, ஒரு ஆல்ரவுண்டர். அவன் வெறுமை வந்து ஒரு சத்திரிய ராஜா கிடையாது, எல்லா ஆயக்கலைகள் 64 அவனுக்கு தெரியும். ஆனால் லிட்ரலி தெரியுமானா எல்லா விஷயத்துலையுமே அவன் வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருந்திருக்கான். அதனால தான் அவன் பேர் நிறைய பேர் இருக்குது அவனுக்கு. விஜயன், தனஞ்சயன் அப்படிலாம் இருக்குது. அவன் வந்து இந்திரனுக்கெல்லாம் ஹெல்ப்லாம் பண்ணுறதுக்கு ஸ்வர்க்கம்லாம் போயிட்டு வந்திருக்கான். ஸோ நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் அவனுக்கு இருக்கு. அதனால எல்லாருமே வந்து அவனை வந்து ஒரு ரோல் மாடலாக பார்ப்பா. அதனால நீ இப்போது ஞானின்னு நீ உன்னை நினச்சிண்டா கூட நீ வந்து இப்போது சொசைட்டியில் இருக்கிறதுனால கர்மம் பண்ணி ஆகணும். ஸ்ரேஷ்ட ஆச்சரஹா ஆர் சிஷ்டாச்சாரஹா. ஸோ எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிள் பர்சனாக நீ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். பின்னாடி வர ஸ்லோகங்களில் அதை வந்து இன்னும் எம்ஃபசைஸ் பண்ண போகிறார். என்னன்னு படிக்கலாம். ஸ்லோகா நம்பர் 21. யத்யதாசரதி ஸ்ரேஷ்டஹ தத்ததேவேதரோ ஜனஹ சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே. என்ன சொல்கிறார்? ஸ்ரேஷ்டா யத் யத் ஆச்சரதி. ஸ்ரேஷ்ட புருஷா, அந்த சிஷ்டகான்னு பார்த்தோம்ல, அவளை தான் ஸ்ரேஷ்டா அப்படின்னும் வந்து நம்ம சொல்லலாம். இப்போ அந்த ரோல் மாடல் பீப்புள் இருக்காளே, அவள் எது எது ஆச்சரதி அப்படின்னா எதை எதை அவள் பண்ணுறாளோ. இப்போ இந்த ஒரு ஹீரோ வந்து ரோல் மாடலாக இருக்கான் அப்படின்னா, ஒரு அப்பா, அம்மா, டீச்சர், ரூலர் இவ எல்லாரும் வந்து ரோல் மாடலாக இருக்கான்னா என்ன பண்ணுவாளாம் பாக்கி பேர்? இதர ஜனாகா, அதர்ஸ் என்ன பண்ணுறா? தத் ஏவ ஆச்சரதி. பாக்கி பேர் எல்லாரும் என்ன பண்ணுறா? அவளையே ஃபாலோ பண்ணுறா.
இப்போ வந்து நம்ம பார்க்குறோம்ல, குழந்தைகள்லாம் வந்து இப்போ சினிமாவில் பிடிச்ச ஹீரோ ஒரு பர்டிகுலர் ஹேர் கட் பண்ணிட்டா குழந்தையும் என்ன கேட்குறது, அதே மாதிரியே ஹேர் கட்டு எனக்கும் வேணும் அப்படின்னு கேட்குறது. இப்போ மனுஷனும் என்ன பண்ணுறான்னா, ஆட்டு மந்தை சொன்ன மாதிரி ஆட்டு மந்தை தான் எல்லாரும், யாராவது ஒருத்தர் பண்ணிட்டா ஏன் எதுக்கு அந்த மாதிரி கொஸ்டின்லாம் பண்ணாமல் அப்படியே வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது. அதனால தான் இப்போ அம்மா அப்பாலாம் வந்து கார்த்தால சீக்கிரம் எழுந்துண்டா அப்படின்னா குழந்தைய என்ன பண்ணும், சீக்கிரமாக எழுந்துக்கும். அம்மா அப்பாவே லேட்டாக எழுந்துண்டா ப்ராபப்ளி குழந்தை எழுந்து எழுப்புமா இருக்கும் இப்போ இந்த காலத்து குழந்தைகள். ஸோ அம்மா அப்பா என்ன பண்ணுறாளோ அதை வந்து பசங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும். அம்மா அப்பா வந்து ரெஸ்பான்சிபிளாக இல்லை அப்படின்னு சொன்னால் நேச்சுரலாக நம்ம பசங்க வந்து சினிமா வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போய் அதை தான் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணும். ஏன்னா அவள் என்ன பண்ணுறா, அவள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல அதை வந்து யத் பிரமாணம் குருதே, அதை தான் ஸ்டாண்டர்டுன்னு எடுத்துன்றா. இப்படித்தான் இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு ராங்காக டிசைடு பண்ணி லோகஹா தத் அனுவர்த்ததே. லோகஹானா இந்த இடத்துல பீப்புள் அப்படின்னு அர்த்தம், மக்கள். தத் அனுவர்த்ததேனா அதை ஃபாலோ பண்ணுறா. இப்போ நம்ம வந்து ரெட்டு சிக்னலை மதிக்காமல் போகிறோன்னு வச்சுக்கோங்க, இல்லை முடிய போகிறது டக்குன்னு கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு போனால் நம்மளை பார்த்து ஒரு 2 பேர் அந்த மாதிரி பண்ணுவாளா மாட்டாளா சிக்னலில்? இல்லை யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணுறத பார்த்தா நமக்கு என்ன தோணும், குயிக்காக நம்மளும் வந்து அப்படியே அந்த சிக்னலில் க்ராஸ் பண்ணலாம் அப்படின்னு தோன்றதில்ல. அதுதான் என்ன பண்ணுறோம், அப்போது யாரையோ ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அப்போ எப்போவுமே நம்ம எப்படி இருக்கணும்னா ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கணும். ஏன்னா வந்து உலகம் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்குது. நம்மளை வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சு நாம் பண்ணுற தப்பை அவள் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சு அவள் அதை ஃபாலோ பண்ணிடக்கூடாது. அதனால ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருந்து கரெக்டான விஷயத்தை நாம் பண்ணணும். எது எது ஆச்சரதி ஜனாகா தத்யேவ ஆச்சரதி. ஸோ சிஷ்டகா எதை பண்ணுறாளோ அதை வந்து ஜனங்கள் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 22. நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் त्रिषु लोकेषु किञ्चन नानवाप्तमवाप्तव्यम् वर्त एव च कर्मणि. இப்போ இதெல்லாம் வந்து ஜனக்கர் ஒரு எக்ஸாம்பிள், அம்மா எக்ஸாம்பிள், அப்பா எக்ஸாம்பிள் இதெல்லாம் கொடுத்து பார்த்துட்டு கிருஷ்ணர் வந்து இப்போ டிசைட் பண்ணுறார், சரி என்னையே ஒரு எக்ஸாம்பிளாக இவனுக்கு சொல்லி காமிக்கிறேன், அப்போவாவது இவனுக்கு புரியறதான்னு பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ எதிர்த்தாப்பில் இருக்கிற ஒரு பர்சனையே வந்து நம்ம இப்போ எக்ஸாம்பிளாக கொடுத்தோம் அப்படின்னா அவள் கூடவே இருக்கிறதுனால என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நாம் நோட்டீஸ் பண்ணலாம் இல்லையா. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறது நிஜம்தானா, அந்த மாதிரிலாம் இருக்க முடியுமா அப்படிங்கிறதையும் அர்ஜுனனால் புரிஞ்சிக்க முடியும் இல்லையா. அதனால் தன்னையே வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக வந்து கிருஷ்ணர் இங்கே கொடுக்குறார். அதனால தான் என்ன சொல்கிறோம், குழந்தைகளுக்கெலாம் நீங்கள் வந்து இந்த புராணம் அதெல்லாம் வந்து படித்து காமிக்கணும். அந்த கதைகள் எல்லாம் நாம் சொல்லும் பொழுது ஆக்சுவலாக அந்த கதைகள் எல்லாமே எதுக்கு இருக்குது அப்படின்னா அந்த கேரக்டரில் வர பர்சனாலிட்டிஸ் இருக்கால்ல அவளுக்குன்னு சில வேல்யூஸ்லாம் இருக்கும். அந்த வேல்யூஸ் எல்லாம் அந்த குழந்தை இம்பைப் பண்ணணுங்கிறதுக்காகவே இந்த புராண கதைகள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து ஆஞ்சநேயர் அப்படின்னு நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் கதையை வந்து ஜென்ரலாக சொல்லுவோம் இல்லையா குழந்தைகளுக்கு. அப்போ ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவி மலையை தூக்கிண்டு வந்தார் அப்படின்னா எதுக்காக அதை தூக்கிண்டு வந்தார், ஒரே ஒரு மூலிகை தான் வேணும், ஆனால் என்டையர் மலையையே அவர் வந்து தூக்கிண்டு வந்தார். அது எதை காமிக்கிறது, அவருடைய பக்தியை அது வந்து காமிக்கிறது. இந்த மாதிரி கதை சொல்லும் பொழுது வேல்யூஸையும் கூட சேர்த்து நாம் வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லணும். எனி நோபல் கேரக்டர் புராண கேரக்டரில் சும்மா கதைக்காக அதை சொல்லாமல், இப்போ ஹரிச்சந்திரனை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா இப்போ அவன் அவ்வளோ கஷ்டப்படுறானே எதுக்கு, ஒரே ஒரு பொய் அவன் சொன்னான்னா
அவன் அவ்வளோ கஷ்டம்லாம் அவனுக்கு வந்திருக்காது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த வேல்யூவை நான் விட மாட்டேன். சத்தியம் ஏவ ஜெயத்தே இல்லையா. அதனால் நான் அந்த வேல்யூவை விட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னான் இல்லையா. அப்போது நம்ம குழந்தைகளுக்கு எப்படி தோணணும்னா அந்த மாதிரி நாம் இருக்கணும். அப்படி தோன்ற அளவுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு கதை சொல்ல தெரியணும். ஜென்ரலாக என்ன சொல்லுவான்னா, ஆஞ்சநேயரை ரோல் மாடலாக வச்சுக்க சொல்லுவாள் குழந்தைகளுக்கு. ஏன்னா எல்லா விதமான நல்ல குணங்களும் அவர்கிட்ட நாம் பார்க்கலாம். இப்போ அந்த லங்காக்கெல்லாம் போனார் இல்லையா, சீதா தேவியை தேடிண்டு போகிறார். எங்கேயுமே போய் அவரால் சீதாவை கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் ஒரு இடத்துக்கு போகிறார், அங்கே எல்லோரும் லேடிஸ் எல்லாம் படுத்துட்டு இருக்கா. அப்புறம் தேடி பார்த்துட்டு வெளில வந்துடுறார். அப்புறம் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுறார். சுச்சோ நம்ம இந்த மாதிரி லேடிஸ்லாம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டோமே அப்படின்னு அப்படி பேடாக ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு தோன்றுறது, ஏன் நமக்கு சீதா கிடைக்கவே மாட்டேங்கிறா, சீதா தேவி கிடைக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னா அப்போ தான் அவருக்கு தோன்றுறது, ஓ நம்ம கொஞ்சம் கூட வினயமே இல்லாமல் நானே தேடி சீதா தேவியை கண்டுபிடிச்சிடுவேன், எனக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கே, நம்ம ராமரை மறந்தே போயிட்டோமே அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவர் ராமரை வேண்டினதுக்கப்புறம் தான் அவருக்கு சீதா தேவி கண்ணிலேயே தென்படுறா. அப்போ நிறைய அதனால் ஆஞ்சநேயரை நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா நிறைய வேல்யூஸை நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்மளால் கொடுக்க முடியும். ஏன்னா நிறைய படிச்சிருக்கார் அவர். சான்ஸ்கிரிட் கிராமரில் 9 வகையான வியாக்கரணம் இருக்குது. அவர் நவ வியாக்கரண பண்டிட் ஆஞ்சநேயர். அப்புறம் அவ்வளோ படிச்சிருந்தாலும் எப்படி இருந்தார், அவ்வளோ ஹம்பிளாக இருந்தார். ஸோ நிறைய ஹெல்தி ஆட்டிடியூட் எல்லாம் பசங்களுக்கு உள்ளே போகும். அப்போ இந்த சிஷ்டாச்சாரகா இருக்கா இல்லையா, அந்த ரோல் மாடல் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் த சொசைட்டி. அந்த ரோல் மாடலாக நீ இருக்கணுங்கிறதுக்காகவாவது கர்மாவை பண்ணு அப்படின்னு சொல்லி தன்னையே எக்ஸாம்பிளாகவும் கிருஷ்ணர் சொல்கிறார். அதை நாம் நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ